உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்து முடிந்தது. இதில் தனிநபர், இரட்டையர் பிரிவு, அணிப்பிரிவு என 3 பிரிவிலையுமே தங்கப்பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்திய வடசென்னை மாணவி காஷிமா தற்பொழுது தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்து கௌரவப்படுத்தியிருக்கிறது. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்க நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கோரிக்கை தற்பொழுது நிறைவேறி இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்தீங்க. கேரம் விளையாட்டு போட்டிக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தீங்க. இப்ப அது நிறைவேறி இருக்கு. உங்களை கூப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி ரூபாய் காசோலை வழங்கி இருக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி கேஷ் பார்த்தது கிடையாது. அதுவும் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எப்போவுமே அவருக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தாது. ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிச்சயமா நீங்கள் போட்டி முடிந்து சென்னை திரும்பியதற்கு பிறகு அவரை நேரில் சந்திச்சு எங்களுக்கு பரிசு வழங்க வேண்டும், ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும், அப்போதான் எங்கன மாதிரியான நிறைய வீராங்கனைகள் புதுசா உருவாவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன மாதிரியான ஹோப் கொடுத்திருந்தாங்க, நீங்க எவ்வளவு டிமாண்ட் வச்சிருந்தீங்க அவங்கள்ட்ட, வேற கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா எதுவும் பேசியிருந்தீங்களா, என்ன நடந்துச்சு அந்த கான்வர்சேஷன்? இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். நாங்க இன்னும் வர பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நாங்க என்ன நடக்குமோ அது எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் கிளப்பு உருவாக்குறதுக்கு கேட்டிருந்தேன். அதுவும் அவங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கேஷ் ப்ரைஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க. எங்கள் கிளப்பும் அவங்க உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு. இது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நிச்சயமா கேரம் விளையாட்டு போட்டியில முதல் முறையா இது போன்ற ஒரு உச்சபட்ச பரிசு தொகை கிடைச்சிருக்கு உங்கள் மூலமா. நீங்க தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய வீராங்கனைகள்லாம் கேரம் விளையாட்டை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறதுக்கான ஒரு உந்துதலாகவும் இந்த அவார்டு இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு வெற்றி மங்கையா இனி கேரம் விளையாட்டை தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்களுக்கு? ஆமாங்க சார், கேரம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்பான்சர்ஷிப் தராங்க, ஜாப் எல்லாமே இருக்கு. இது எஸ்ஜிடி கேமும் இருந்தது, எஸ்ஜிஎஃப் அதையும் இப்படிதான் கேஷ் அவார்டு கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறமா அது நடக்கிறது இல்லை. ஸோ அந்த மேட்சும் இனி நடந்தாலும் இன்னும் ஸ்கூல் பசங்களும் விளையாட வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு கொடுத்தது இந்த கேஷ் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை சார் கேரமுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே இன்னும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. கேரம் இன்னும் ஃபைட்டு இன்னும் நிறைய ஆகும்ட்டு நான் நம்புறேன் சார். நிச்சயமா நீங்க பெரிய ஸ்ட்ரகிளை சந்திச்சுதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய போட்டியில பங்கேற்று சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க. போட்டிக்கு செல்வதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு நிறைய உதவி தொகையெல்லாம் கொடுத்துதான் உங்களை இங்கிருந்து அமெரிக்காவை அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பா ஆட்டோ ஓட்டுநர், மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இப்ப 1 கோடி ரூபாய் பரிசு தொகை அப்படின்றது உங்களுடைய பழைய கால நினைவுகள் எல்லாம் எப்படி மாற்ற காத்திருக்கிறது? எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். இல்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் சந்திச்சீங்க, என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நீங்க முன்னெடுத்தீங்க இந்த சாம்பியன் ஆகிறதுக்கு? ஒரு ஊருக்கு போகும்போதும் அப்பா கடன் வாங்கி தான் சார் எங்களை கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அப்பா ஆட்டோ டிரைவர் தான், வேற எதுவுமே இல்லை. நான் இப்போதான் 2 வருஷமா இந்தியன் ஸ்காலர்ஷிப் இருக்கிறதால அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்கள் வீடும் வாடகை வீடு தான். ஸோ நாங்கள் இருக்கிற கிளப்பும் வாடகை தான் கட்டணும். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது ஒரு ஊருக்கு போகும்போதும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அப்படி வாங்கிட்டு போவோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஊருக்கு போகும்போதும். ஓகே, இப்ப இந்த 1 கோடி ரூபாய் அப்படின்றது உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, உங்களுடைய கேரம் விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? இது ரொம்ப மோட்டிவ் சார். இது எனக்குன்றதால இன்னும் வர பசங்களுக்கும் இது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் விளையாடுறதுக்கு. இது ரொம்ப பூஸ்ட் இதுவா இருக்கு சார். இது ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் இந்த மூமெண்ட். நிச்சயமா உங்களுடைய வெற்றி, இந்த ஊக்க பரிசு இனி வரும் தலைமுறைக்கு நிறைய ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய தந்தையும் பயிற்சியாளருமான நம்மோடு இணைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுடைய பயணம் மிக கடுமையான ஒரு பயணமா இருந்திருக்கும், மிக போராட்டமான பயணமா இருந்திருக்கும். ஆட்டோ ஓட்டி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நிறைய நிதியெல்லாம் திரட்ட வேண்டியது இருக்கும். நீங்களே பயிற்சியாளராகவும் செயல்பட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஊக்கத்தொகை பரிசு அப்படின்றது உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியா நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆமா சார், அது சொல்லுவாங்கல்ல, கடுமையா போராட்டினா மட்டும் வெற்றி கிடைக்கும்ட்டு. அது அந்த போராட்டம் ஜாஸ்தியா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஆசை அது எதனா சாதிக்கணும் அப்படின்ட்டு. பையனை சாதிக்க வைக்கணும்னு நினைச்சேன். பையனை குடும்ப சூழ்நிலையில அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறமா குடும்பம் ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த தருணத்தில் அவன் லாக்டவுன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கேம் விளையாடின்னு தான் இருந்தான். அவன் ஜூனியர் டைட்டில் வின்னரு,
ப்ளஸ் வந்து யூத்தில் வந்து ஒரு 4 ஒரு 5 அந்த மெடல் கூட எடுத்திருக்கான். அது மாதிரி இருக்கும்போது அவனுக்கும் எதனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்ட்டு நான் ஆசைப்பட்டிருந்தேன். இந்த லாக்டவுனில் அப்போ அவனுக்கு அந்த ஜாப்புக்கோசம் நம்ம போடும்போது லாக்டவுனு யாருமே வேலைக்கு எடுக்கல. வேலையே இல்லாத போது அப்படி எப்படி வேலைக்கு எடுப்பாங்க? அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய சர்டிஃபிகேட் அதாவது இப்போ புதுசாக வேலை தரணும்னா கரண்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அவனுக்கு லாக்டவுன் போடும்போது அந்த 3 வருஷம் இருந்தது. இப்போ லாக்டவுன் முடிஞ்சிட்டு இப்போ போடும்போது அந்த எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அது 3 வருஷம்ன்றது. ஆனால் அவன் டைட்டில் வின்னர் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னும்போது குடும்ப சூழ்நிலை தள்ளுறதுக்கு கஷ்டமா இருக்கும்போது அவனை ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டான். சரி நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்பா அப்படின்ட்டு. தங்கச்சி விளையாட்டும் அது பார்த்துக்கலாம் நம்மன்ட்டு அவன் சைட்லேருந்தும் கொஞ்சம் நம்மளுக்கு அவன் கம்மியான வருமானத்தில் தான் போனான். இந்தியன் ஆயில் கொஞ்சம் காஜிமா டைட்டில் அதாவது ஜூனியர் டைட்டில் வின் பண்ணோன்னே இந்தியன் ஆயிலேருந்து ஸ்பான்சர் கிடைச்சது. அந்த ஒரு சப்போர்ட் கொஞ்சம் போயிருந்தது. ஆட்டோ ஓட்டிட்டு நான் கஷ்டப்படுறதோட இவங்க கொஞ்சம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சரி இது சிக்கல்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகணும். ஒரு மேட்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்டேட்லாம் நேஷ்னல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் டெல்லியிலலாம் வைப்பாங்க. அங்கே போயிட்டு வரதுக்கு குறைஞ்சதே உங்களுக்கு தெரியும் ட்ரெயின் ஃபேர்லாம் எவ்வளோ ஆகும்ட்டு. நார்மல் ட்ரெயினில் போனால் இப்போ வந்து நிறைய நம்ம காஜிமா வீட்டுன்னு போகும்போது அந்த நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும். சீட் இருக்காது, அந்த பாத்ரூம் அவைலபிள் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஏசியில் போடுவோம். அது மாதிரி இட்டுன்னு போனால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஏன்னா டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா விளையாட முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரீயாக நம்ம இட்டுன்னு போனால் அவங்க விளையாடுறதுக்கு அந்த மைண்ட் செட் நல்லா இருக்கும்ட்டு அது மாதிரிலாம் நான் வந்து இட்டுன்னு போயிருக்கிறேன். அப்போல்லாம் நான் செய்வேன் காசு அதாவது ஃபைனான்ஸ் தான் இருக்குது. இப்போ எங்கன்னா கேட்டால் ஒரு 10,000 15,000 தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது வெளியேருந்து வாங்குவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கொடுப்பாங்க. அது வந்து நான் மேனேஜ் பண்ணி போயிருந்தேன். கண்டிப்பாக வட்டிக்கு கடன் வாங்கி தான் பிள்ளைய விளையாட வைத்து அழகு பார்த்துருக்கிறீங்க. அதுவும் உலக சாம்பியனா நிலைநிறுத்தி இருக்கிறீங்க கேரம் விளையாட்டுல. இந்த கேரம் விளையாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்றது தான் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாவே இருந்துச்சு. கடந்த ஒரு 10 வருடம் 15 வருடம் அரிய இருதயம் சார்ல இருந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விளையாட்டை இவ்வளவு தைரியமாக தன்னுடைய மகளுக்கு கற்றுத் தருவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? கேரம் எனக்கு வந்து உயிர். அதாவது எங்க அப்பா விளையாடிருந்தாரு, அதை பார்த்து நானும் விளையாட ஆரம்பிச்சேன். அப்புறமா வந்து கேரம் விளையாடணும்னா எங்கன்னா நான் லாங்ல சவாரி இருந்தாலும் எனக்கு ஒரு டீம் போட்டு வைங்க நானும் வந்துடுவேன் அப்படின்ட்டு உடனே வந்துடுவேன். ஏன்னா அவ்வளோ அது மேலே வந்து லவ் சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்தது. அதனால தான் பசங்களை உருவாகணும். சரி கஷ்டப்பட்டாலும் இதில் வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காஜிமா வந்து இப்போதான் ஸ்பான்சரு இது மாதிரி வேர்ல்டு கப். இவங்க காஜிமாவுக்கு மோட்டிவேஷனே நிறைய பிளேயர் இருக்காங்க. ரமேஷ் பாபு, ராதாகிருஷ்ணன், ஆரோக்கியராஜ் சொல்லினே போகலாம். 100 பிளேயர் இருக்காங்க இங்கே. அது மாதிரி அப்பாயின்மெண்ட் பிளேயர் பாரதிதாசன் இருக்காரு, ரமேஷ் பாபு இருக்காங்க. இந்தியன் ஆயில் வந்து ரமேஷ் பாபு இருக்காரு, போஸ்டல் வந்து பாரதிதாசன் இருக்காரு. அவங்களும் வந்து வேர்ல்டு சாம்பியன். இவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து ரோல் மாடலாக இருந்தாங்க. அர்ஜுனா அவார்டு சார் அவர் விளையாடும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ இப்படி இருக்குது அப்படின்னு. இப்ப செஸ் விளையாட்டுல உலக சாம்பியன் 31 கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. செஸ்ஸுக்கு தமிழ்நாடு தான் கேபிட்டல் சொல்லிக்கிற மாதிரி கேரம்லயும் தமிழ்நாட்டில் நிறைய வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், நேஷனல் சாம்பியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது இப்ப காசிமா மூலமா தான் நிறைய பேருக்கு வெளியில தெரிய வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் காசிமாட்டையும் கேட்டலாம். இப்ப இந்த கேரம் விளையாட்டு போட்டி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்பா கொடுத்த அந்த ஊக்கம், அப்பா கொடுத்த பயிற்சி, நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. 1 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில வந்து நம்ம உயர்ந்த தரத்துக்கு போறதுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ இந்த கேரம் விளையாட்டு உங்க வாழ்க்கையவே மாற்றிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க சார், கண்டிப்பா. ஏன்னா வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து இவ்வளவு பணத்தை பார்த்ததில்ல. எப்பவுமே வந்து வாடகை வீட்டில தான் இருந்திருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அப்பாவும் சரி, அக்கா வந்தும் அண்ணன் வந்து நான் இப்போ இருக்கிற எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய அமௌண்ட் பார்த்தது வந்து எனக்கு லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு இந்த கேரம் தான். ஓகே, அடுத்து அரசு வேலைக்கு எதுவும் கோரிக்கை வைக்கப்பட்டதா? அரசு வேலை தர்றதுக்கு எதுவும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நிறைய வீரர்கள் சாம்பியன் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைச்சிருச்சு. நேஷனல் சாம்பியன்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டேட் சாம்பியன்ஸ் இருக்காங்க. அவங்கள மாதிரி வீராங்கனைகளுக்கெல்லாம் அரசு வேலை அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏதேனும் கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? செஸ் அசோசியேஷன் சார்பில் இருந்து என்ன மாதிரியான உத்தரவாதம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நான் இன்னும் ஜாப் பற்றி எதுவுமே பேச செய்யணும். ஏன்னா இப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் பிஏ கார்பரேட் எக்னாமிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஜாப் இருக்கு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து 3% வந்து விளையாட்டுக்கு இருக்கு கண்டிப்பா. நான் இன்னும் ஜாப் எல்லாம் அந்த மாதிரி அப்ளை எதுவுமே பண்ணலை. ஏன்னா நான் இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி இன்னும்
கண்டிப்பா நீங்க வந்து குடிசை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக ரொம்பவும் குறுகிய இடத்துல தான் பயிற்சி கொடுத்துருக்கீங்க. சாம்பியன் ஒரு உலக சாம்பியனை உருவாக்கி இருக்கிறீங்க. அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துச்சு. எங்களுக்கு அகாடமி வேணும். வட சென்னையில நிறைய வீரர்கள் இருக்காங்க, நிறைய சாம்பியன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க அகாடமி வேணும், முறைப்படுத்தணும் அப்படின்னுலாம் நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஸோ அது நிறைவேற்றுவதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த உத்தரவாதம் என்ன? நாங்கள் வந்து நம்ம பயிற்சி பள்ளியே வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த பாத்ரூம் வசதி இல்லை, பிளேயர்ஸுக்கு நிறைய வந்து போர்டு கம்மியாக இருக்குது, நிறைய பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து டெப்டி சிஎம் சாரே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பேசுனது வந்து அவரே கேட்குறாரு. அதே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து இவங்களுக்கு இந்த கிளப் ரெடி பண்ணி தரணும் சொன்னமே, செஞ்சிட்டீங்களா அப்படின்ட்டு ஐஏஎஸ் சாரை கேட்குறாரு. அது வந்து அவ்வளோ அவருக்கு நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய எங்கேயோ பேசியிருப்பாரு. அந்த தருணத்துலேயும் அவர் வந்து நம்ம சொன்னது கூட கவனம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறது ரொம்ப வந்து குறிப்பாக இருக்குது. ஏன்னா கேரமுக்கு அவர் நிறைய அங்கீகாரம் கொடுக்குறாரு. இப்போ கேரமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அந்த கேரமில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்தியன் ஆயிலில் கொடுத்துருக்காங்க, போஸ்டலில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் எதுவும் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு உறுதி கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து நம்ம வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து யாரும் போய் அரசு சார்பாக யாரும் கேட்கல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம டெப்டி சிஎம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய செய்யறதுனால அவராண்ட நம்ம அணுகுனா நிறைய கண்டிப்பா அவர் செய்வார்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களை வந்து கேரமுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. பெரிய அதாவது இந்த அவார்டு வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் யாரும் வாங்கினதா என்னுடைய லைஃப் வரைக்கும், என்னுடைய ஏஜ் வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லினே இருக்கணும். ஏன்னா வந்து சாதாரண ஆட்டோ டிரைவர், நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நிறைய உங்களாண்டே நிறைய சொல்லியிருக்கேன். அவருக்கு நாலேஜுக்கு போயிட்டு சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு, அதாவது அவருடைய ரெஸ்பெக்ட்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு என்ன மரியாதை தரமோ அவர் வந்து கண்டிப்பா செஞ்சிருக்காரு. அதுக்கு வந்து நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். நிச்சயமா தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக கேரம் சாம்பியனுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலக சாம்பியன் பயிற்சி மேற்கொண்ட அந்த இடத்திலேயும் ஒரு அகாடமி தொடங்குவதற்கான உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய முன்னெடுப்புகள் நடைபெறும் என்று உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக காசிமா அவர்களும் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஏற்கனவே ஒரு பிரத்யேகமாக பேட்டி அளிக்கும் போது கோரிக்கை வைத்திருந்தார். தற்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு மீண்டும் ஒரு முறை காசிமா நன்றி தெரிவித்திருக்கிறார்.